டிவிக்கு அரசியல் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கான அரசியல். ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து விஜயை வந்து ஒரு ஹீரோவை நம்பி, நிஜத்திலையும் ஹீரோவை நம்பி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பார். அவர் மது போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவார். அனைவருக்குமான வேலைவாய்ப்பை உருவாக்குவார். கனிமவள திருட்டெல்லாம் தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது அப்படியே இருக்குது. பாருங்க, இன்னைக்கு திமுக அதிமுக பண்ண அதே அரசியலை தான் பண்ணுதாங்க. இந்த விவசாயிகளோட விளைபொருட்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் அமைக்கிறதுக்கு கூட இந்த பட்ஜெட்ல திட்டம் போடல. ஆனால் அதே அந்த திமுக அதிமுக என்ன செஞ்சதோ அதே தார்பாய்க்கு 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இதை ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி இந்த 10 கோடி 20 கோடின்னு சொல்லி ஒரு தார்பாய் வாங்குறதுக்கு போடக்கூடிய இந்த அரசு வந்து ஏன் ஒரு நெல் கொள்முதல் கூட அமைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் குளிர்பதன கிடங்கு அமைக்க மாட்டேங்காங்க? அப்படி அமைச்சு விவசாயிகளோட விளைபொருட்களை பாதுகாத்தா விவசாயிகளோட வாழ்வாதாரம் மேம்பட்டுரும். அந்த மேம்படுறதுல இவங்க யாருக்கும் விருப்பம் கிடையாது. குறிப்பாக வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விருப்பம் கிடையாது. அந்த முதலாளிகளோட விருப்பத்தை இன்னைக்கு விஜயோட முகத்தின் மூலமா வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் திணிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு இவர் ஏதாவது முயற்சி எடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு சாராய வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்காக புதுசான சாராயத்தை வந்து இன்னைக்கு டாஸ்மாக்ல இணைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில இருந்தே பதிவு பண்ணி வாங்கக்கூடிய மேன்மேடை செஞ்சிருக்காரு. சாராய வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கு எல்லா திட்டங்களையும் பண்றாருன்னா இந்த திமுக அதிமுக இது எப்படி மாற்றா இருக்கும்? அப்போ அவங்க செய்யக்கூடிய அதே செயலை தான் இவங்களும் செய்கிறாங்க. ஆனாலும் இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து இவங்க விஜய் ரசிகர்களை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி வந்து சண்டைக்கு மூட்டி விட்டு இன்னைக்கு களத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி அதை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இதை விஜய் ரசிகர்கள் கட்டாயமாக புரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே மாற்றம் வரும். நன்றி.